யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது திண்டிவனத்தில் இருக்கிற சுயம்பு ஆஞ்சநேயர்னா இந்த கோவில் தாங்க. சும்மா அற்புதமாக இருக்குங்க. சிற்பி செதுக்காத ஒரு சிலைகள், அந்த சுயம்பாக அழகாக தோன்றியவர் தான் இந்த ஆஞ்சநேயர். சும்மா அற்புதமாக இருக்குங்க. அது நான் போன டைமுக்கு கதவு மூடி இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவிலில் இது ஒரு கோவிலுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னே பழமையானதுன்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதில் சுவர் போட்டு நல்ல ரம்மியமாக இருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க. அதாவது மேடு பகுதியில் தான் இந்த கோவிலே அமைஞ்சிருக்கும். அது சைடில் பார்த்திங்கன்னா எதிர் திசையில் பார்த்திங்கன்னா குளம், ஒரு பெரிய குளம். இந்த குளத்தோட பேர் ராஜாங்குளம்னு சொல்லிட்டு இந்த குளத்தோட பேர். இந்த குளத்து ஆப்போசிட்டில் டைரெக்டாக நம்ம ஆஞ்சநேயர் பார்க்குற திசையில் தாங்க ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அதாவது லட்சுமி நரசிம்மர் கோவில் பெருமாள் இருக்கார். அது இவர் பெருமாளை பார்த்து வணங்குற மாதிரியே இருக்கும் இந்த கோவில். சும்மா அதி அற்புதமான அந்த கோவிலுங்க. அது நான் இன்னொரு நாள் அது வீடியோ எடுத்து பார்க்குறேன். இதில் பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். இவரும் அங்கே நம்ம பெருமாளை பார்த்து வண்ணமாக இருப்பார். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த கோபுரம் பெரிய கோபுரம் தான், ஆனால் கலசம் மட்டும் தெரியும் பாருங்கள். அந்த 7 கலசம் மட்டும் தெரியும் பார்த்தீங்களா? இதுதான் அந்த பெருமாள் கோவில். கோபுர மரங்களெல்லாம் இருக்குது. இந்த கோவில் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பழுதடைஞ்சது. இப்போ நம்ம அரசால் கொஞ்சம் சுற்றி பார்க்கிங் நடக்கிற மாதிரி ஒரு திசை மரங்களாக இருக்கும், ஒரு திசை பார்த்திங்கன்னா பார்க்கிங் நடக்கிற மாதிரி, வாக்கிங் போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்லா அதி அற்புதமாக சூப்பராக இருக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா லட்சதீபம், அதாவது சித்திரை 1ஆம் தேதி லட்சதீபம் நடக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் நடக்கும். நல்லா செம்மையாக இருக்குங்க. செம்மையான கூட்டம் இருக்கும். அது அற்புதமாக நடக்குங்க. ஏன்னா அந்த டைமில் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல, இல்லைன்னா அந்த எடுத்திருப்பேன். ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த ஆஞ்சநேயருக்கு. அந்த 7 நாளும் நல்ல உற்சாகமான பாடல், நிறைய எங்கே இருக்கிற அந்த விளையாட்டு பொருள், குழந்தைகள் எல்லாருமே ஜேஜேன்னு கால் வைக்க இடம் இருக்காது. அந்த குளத்தை சுற்றி ஜனங்களாக இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர், சுயம்பு ஆஞ்சநேயருங்க. நன்றி, வணக்கம்.